வணக்கம். இந்த வீடியோல வந்து அல்கோ ட்ரேடிங்க பத்தி பார்ப்போம். நான் ரீசென்ட்டா ஷார்ட்ஸ் சேனல் வந்து அல்கோ ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். அதனால நெறைய பேர் வந்து அது ரிலேட்டடா கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு கிளாரிஃபிகேஷன் மாரி ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ கொஞ்சம் ஒரு பேசிக்கா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொன்னோம்னா, நெறைய பேருக்கு யூஸ் ஆகும். அத அப்படின்றத நெனைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் அல்கோ ட்ரேடிங் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு சொல்றேன். நம்ம மேனுவலா பண்ற ஆக்டிவிட்டிய ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் வழியா பண்றது தான் அல்கோ ட்ரேடிங். ஸோ நீங்க என்ன மேனுவலா பண்ண ட்ரை பண்றீங்களோ அதே ரூல்ஸை நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் அது எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதுக்கு பேர் தான் அல்கோ ட்ரேடிங். ஸோ அப்படின்னும் போது நிறைய கம்பெனியோ இல்ல நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லைக் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே அல்கோல வந்து ரெடியா ப்ரீ டிஃபைன்டு சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வச்சிருக்கவங்க கையில நம்ம டைரக்டா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நம்ம புரோக்கர் கூட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் அல்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மட். ஸோ செகண்ட் ஃபார்மட் எப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுக்கு வேண்டிய ஸ்ட்ராட்டஜியை கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணி நம்மளே நமக்கு வேண்டிய இடத்துல அதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து என்னோட ஷார்ட் ஸ்டேடல பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து இப்போதைக்கு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் பண்ணியிருக்கேனான்னு கேட்டால் பெரிய அளவுலாம் இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் அந்த சிம்பிளே நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அல்கோ ட்ரேடிங் ஜெரோதால பண்ணணும் அப்படின்னா கைட் டாட் ட்ரேட் அப்படின்னு ஜெரோதால ஒரு சைட் இருக்கு. சைட்டுன்றதோட அது ஜெரோதா கைட் கனெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரூ. 2000. ஸோ ரூ. 2000 மாசம் மாசம் கண்டிப்பா அதுக்கு நம்ம வந்து கப்பம் கட்டணும். ஸோ ரூ. 2000 கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அல்கோ ட்ரேடிங்லாம் யார் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க கையில டைமே இல்லை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு பதில் சிஸ்டம் ட்ரேட் பண்ணும். அதே மாதிரி உங்க கேபிட்டல் ரொம்ப யூஜி, உங்களால மேனுவலா ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னும் போதும் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேஸ்ல யூஸ் ஆகும். இன்னும் நிறைய கேஸ்லயும் யூஸ் ஆகும். கரண்டா எனக்கும் கொஞ்சம் டைம் ஷார்ட்டேஜ் ரொம்பவே நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து நானும் அதனால தான் அல்கோ பக்கம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 3 வாரமா திங்க் பண்ணி அதான் ஒரு 4 வாரமா திங்க் பண்ணிட்டு இருந்து இப்போதைக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் அதில் நான் பெரிய அளவுல எல்லாம் ஒர்க் பண்ணவே இல்லை. பட் ஸ்டில் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி அதை ஒர்க் பண்ண வச்சிருக்கேன். அதை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா ஒர்த்தான்னு பாருங்க. ஒர்த்தா இருந்தா நீங்க பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பெரிய அளவுல தெரியாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சா கூட நீங்க ட்ரை பண்ணலாம். பட் ஒண்ணுமே தெரியாதுன்னும் போது இதை வந்து நீங்க ட்ரை பண்றது என்னை பொறுத்தவரையும் நல்ல ஐடியா கிடையாது. அட்லீஸ்ட் கொஞ்ச ஒரு ப்ரோக்ராமிங் பேசிக் நாலேஜ்னா இருந்தாதான் இது பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அல்கோன்றது ஒரு சிஸ்டம். அதுல வந்து நீங்க ஒரு 2 பக் விட்டீங்கனாலே உங்க கேபிட்டல்ல அது ஒரு பெரிய மிஸ்டேக்கா மாறிடும். அந்த சிஸ்டத்துல கண்டிப்பா பக்ஸே இருக்கக்கூடாது. பக் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க்ல மாட்டிப்போம். ஸோ அதனால சிஸ்டம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். அப்பதான் வந்து கரெக்டா ஹெல்ப் பண்ணும். சிஸ்டத்துல ஒரு சின்ன பக் இருந்தாலும் அந்த பக் வந்து நம்மளுக்கு ஹியூஜ் லாஸ கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் ப்ரோக்ராமிங் வந்து ஓரளவுக்குனாவது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி கோட ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அல்கோ கை கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கைட் கனெக்ட்ல வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துடணும். சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பைத்தான் தெரியும் அப்படின்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கைட் கனெக்ட்லயே கைட்டோட டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ கைட் கனெக்டோட டாக்குமெண்ட் பைத்தான் டாக்குமெண்ட் இருக்கும். இதுதான் வந்து டாக்குமெண்டேஷன் அவங்க கொடுத்துருக்கிறது. அவங்க அவங்க கைட் கனெக்ட்ல நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப கிளியரா இந்த டாக்குமெண்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை ஒரு ஒரு உட்காந்து படிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஆனா நம்ம என்ன இந்த மாதிரி படிக்கிறதெல்லாம் கண்டிப்பா படிப்போமா? நம்ம இந்த மாதிரிலாம் உட்காந்து இதெல்லாம் படிச்சுட்டுலாம் டாக்குமெண்டேஷனை படிச்சு கோட் அடிக்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு பெரிய அவ்வளோ பெரிய டெவலப்பரெல்லாம் நம்ம இருக்க மாட்டோம். நம்ம எப்பயும் ஷார்ட்கட் வழியை தான் யோசிப்போம். ஸோ நானும் இந்த டாக்குமெண்டேஷன்லாம் பார்த்தேன். முதல்ல இருந்து கோட் அடிக்கணும் அப்படின்னா ஐயோ சாமி யாரா அடிப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ நான் உடனே என்ன பண்ணேன்னா இன்டர்நெட் பக்கம் கூகுளை தேடி போக ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போயிட்டு ஷார்ட்கட் வழியை கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்போதான் நம்ம பையனை பிடிச்சேன். ஸோ நம்ம பையன் வந்து அல்கோ ட்ரேடர் அப்படின்ற சேனலு. ஸோ நம்ம பையன் 14 வீடியோ போட்டிருக்காரு பைத்தான் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் அல்கோன்னு. இந்த 14 வீடியோவும் உக்காஞ்சி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பைத்தான் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல எப்படி அல்கோ ட்ரேடிங் பண்றதுன்னு ஐடியா கிடைக்கும் நல்லாவே. உங்களுக்கு பைத்தான் ஆல்ரெடி தெரியும்னா ஒண்ணுமே இல்லை. டைரக்டா இங்க இருக்க கிட்டப் லொகேஷனை கிளிக் பண்ணுங்க.
நம்ம பையன் வந்து தெய்வம் மாதிரி அடிச்ச கோடு எல்லாம் ஃப்ரீயா ஓப்பனா பப்ளிக்ல ஃபோரம்ல போட்டு வச்சிருக்காரு. ஸோ சோர்ஸ் கோடு. ஸோ நீங்க அப்படியே இந்த சோர்ஸ் கோடுக்கு வந்துடலாம். இந்த சோர்ஸ் கோட்ல பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாமே ஆல்ரெடி கோடடு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த brokerage.json இருக்கு. ஸோ நீங்க அங்க ஸ்கைட் ஏபிஐல நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஐ கீ கிடைச்சிரும். அதுக்கப்புறம் சீக்ரெட் கீயும் கிடைச்சிரும். ஸோ அது ரெண்டுத்தையும் இங்க கொடுத்துட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை இங்க கொடுத்துட்டீங்கனாலே போதும். ஸோ குடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஆர்சிக்குள்ள போய் இந்த மெயின் ப்ரோகிராம ட்ரிகர் பண்ணணும். மெயின்.py பைத்தான்ல ட்ரிகர் பண்ணணும். ட்ரிகர் பண்ணீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரன் ஆவறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க சிஸ்டத்துல வந்து சில பல சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பைத்தான் தேவைப்படும். ஸோ பைத்தான நீங்க ரன் பண்ணணும். நீங்க விண்டோஸ்னா இது ஆக்சுவலி நான் காமிக்கிறது இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து நான் காமிக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே உபுண்டோ சிஸ்டத்துக்கு. நீங்க வந்து விண்டோஸ்னா நீங்க விண்டோஸ் கமாண்ட் ரன் பண்ணியோ இல்ல விண்டோஸ் exe டவுன்லோட் பண்ணியோ நீங்க பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபிளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து யூனிகார்ன் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் கைட் ஏபிஐ இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் கமாண்ட்ஸ். இது இந்த மாதிரி தான் ரன் பண்ணணும். நான் காமிச்சது எல்லாமே உபுண்டோ சிஸ்டம். நீங்க விண்டோஸ் சிஸ்டம்னா கூகுள் பண்ணி விண்டோஸ்ல எப்படி பண்றது அப்படின்றத பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை ரன் பண்ணணும். ரன் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட பாஸ்வேர்டை கீ எல்லாம் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். கான்ஃபிகரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ரன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோருக்கு தான் வருது. ஸோ கோருக்கு வந்து algo.pyன்னு ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல்ல பார்த்தீங்க அப்படின்னா அல்கோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து நிறைய த்ரெட்ஸ் இருக்கு. ஸோ த்ரெட்னா ஒன்றும் கிடையாது. எத்தனை ஜாப் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நான் வந்து நான் ப்ரோக்ராமர்ஸ்க்கு புரியுற மாதிரி பேசுறேன். ஸோ ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து எந்த ஜாபை ஸ்டார்ட் பண்ண போறோம், எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கத்திக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி ஷார்ட் ஸ்டேடல் வந்து வெறும் அது மட்டும் தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஸ்ட்ராட்டஜிஸ்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜ்ல வந்து ஷார்ட் ஸ்டேடலோட ஃபைல் இருக்கு. ஸோ இந்த ஃபைல் வந்து ட்ரிகர் ஆயிடும். இந்த ஃபைல்லையும் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு வேரியபிள் இனிஷியலைசேஷன். இது வந்து எந்த டைம்ல ட்ரிகர் ஆகணும், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எந்த டைம்ல க்ளோஸ் ஆகணும், எவ்வளோ ரூபாய் கேபிட்டல் அலோகேட் பண்ணியிருக்கோம், ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் பண்றது, அந்த மாதிரிலாம் இங்க ரூல்ஸ் போட்டு வச்ச மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரிகர் ஆகும்போது என்னென்னலாம் செக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியை போயிட்டு செக் பண்ணி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ப்ரைஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ப்ரைஸ்க்கு பக்கத்துல இருக்க அட் த மணி காலையும் புட்டியும் அது வந்து செலக்ட் பண்ணி அந்த ரெண்டுத்தையும் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆர்டரை பிளேஸ் பண்ணிடும். அதுக்கான ஆப்ஜெக்டை ரெடி பண்ணி ஸோ பிளேஸ் பண்ணிடும். இது மட்டும் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணும். இந்த ஸ்ட்ராட்டஜி இது பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி பண்ணதுக்கு அப்புறம் இங்க ட்ரேட் மேனேஜர்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து ட்ரேட் மேனேஜர் டாட் பிஒய்னு இன்னொரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல் வந்து அங்க இருந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ண உடனே அந்த ஆர்டரை இந்த ஃபைல் பிக் பண்ணி இந்த இடத்துல வந்து கிளியரா எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ அந்த ஆர்டரை கிளிக் பண்ணி இதுக்குள்ள வந்து புதுசா ஏதாவது ஆர்டர் வந்துச்சா, எக்ஸிக்யூட் ஆகாத ஆர்டர், அன்ட்ரிகர்ட் ஆர்டர்னு செக் பண்ணி என்ன ஆர்டர் இருக்கோ அந்த ஆர்டரை வந்து இந்த கிளாஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். இப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி கோட் ஆயிருக்கு. இது ரொம்பவே சிம்பிள். இந்த ஃபைல்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மிச்ச கோடு எல்லாமே வந்து ஒரு பேஸ் கோடுன்னு வச்சிங்க. நீங்க வந்து மிச்ச மாடல்ல இருக்க கோடு எல்லாமே என்ன கோடுனா ஒரு பேஸ் கோடு. எப்படி உங்க Zerodha கூட கனெக்ட் பண்றது, எப்படி கனெக்ஷனை ஸ்டேபிளா வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்றது அப்படின்றது எல்லாமே இந்த கோட்ல ஆல்ரெடி கோட் ஆயிருக்கு. ஸோ இந்த கோடை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பையன் தெய்வம் மாதிரி இந்த கோடை அப்படியே ஓப்பன் சோர்ஸ்ல போட்டு நிறைய பேரோட டைமை நல்லாவே சேவ் பண்ணியிருக்கான். இதுக்காக கண்டிப்பா இவன் பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அவனுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் தான். ஏன்னா இதை நான் உட்காந்து அடிக்கணும்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆகும் இதெல்லாம் பண்றதுக்கு. பட் இவ்வளோ ஈஸியா ஒரு கோட் பேஸ கொடுத்துட்டான். அவனுக்கு ஒரு பெரிய நல்ல மனசு தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா, நீங்க இந்த கோட் பேஸை எடுத்து இதுக்கு மேல கண்டிப்பா ஒர்க் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த ஃபோல்டர்ல உங்களுக்கு எத்தனை ஸ்ட்ராட்டஜி வேணுமோ அத்தனை ஸ்ட்ராட்டஜியும் நீங்க பாட்னு பில்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு algo.pyல இந்த த்ரெட்டையும் ட்ரிகர் பண்ணி விடுங்க. ட்ரிகர் பண்ணீங்கன்னா ட்ரெட் மேனேஜர் எல்லாத்தையும் பக்காவா மேனேஜ் பண்ணிடும். ஸோ இப்போதைக்கு இதுல என்ன எனக்கு தெரிஞ்சு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கரண்டா இருக்க கோடு சூப்பரா ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க இந்த கோடெல்லாம் எடுத்து ரன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். மைட் பி சின்ன சின்ன பக் இருக்கலாம் கோட்ல. அந்த பக் எல்லாமே ஃபிக்ஸ் பண்றது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. உங்களுக்கு ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னீங்கன்னா கரண்டா வந்து இந்த ஷார்ட் ஸ்டேடல் 920 ஸ்டேடல்லாம் இருக்கும். ஸோ இந்த கோட் ஆக்சுவலி 920 ஸ்டேடல் மாதிரி தான். பட் பையன் வந்து இப்போதைக்கு டைம் வந்து 11 o'clock ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன்.
இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 11:00 ஸ்டேடர்ல ட்ரிகர் பண்ற மாரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். பட் நீங்க இது 9:20க்கு கூட மாத்திக்கலாம். அதே மாரி இது வந்து 20% 30% எஸ்எல் வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து இங்க பார்த்தீங்கன்னா, எஸ்எல் வந்து 30% வச்சிருக்கான். ஸோ 30% எஸ்எல்ல வச்சு எப்படி டெய்லி ஷார்ட் ஸ்ட்ராடல் ரன் பண்றது அப்படின்ற மாரி கிளியர் கோடு. இந்த கோடு பக்காவா ரன் ஆகுது. நான் ஆல்ரெடி இந்த கோட ரன் பண்ணியும் பார்த்தேன். பட் எனக்கு வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ரன் பண்றதுல விருப்பம் இல்ல. அதனால நான் இந்த கோட யூஸ் பண்ணல. பட் இந்த கோடுக்கு மேல நான் நெறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் பண்ணி இந்த கோட எனக்கு ஏத்த மாரி நான் கம்ப்ளீட்டா மாத்திட்டேன். பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏத்த மாரி பண்ணலாம். இல்லன்னா உங்களுக்கு புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்னா, புதுசா ஒரு பிஒய் ஃபைல கிரியேட் பண்ணி, அதுல உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வேணுமோ, அந்த ஸ்ட்ராட்டஜிய அப்படியே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த த்ரெட்ட ட்ரிகர் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி தான் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ஐடியா இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அல்கோ ட்ரேடிங்க்கு என்னென்ன பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டத்துல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோமோ, அந்த லாங்குவேஜுக்கான சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கைட் கேல இருந்து கைட் கனெக்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கோடிங் பண்ணணும். கோடிங் பண்ணும்போது இப்போதைக்கு நான் உங்களுக்கு பைத்தானுக்கு வந்து எல்லாமே அவைலபிளா இருந்துச்சு. ஃப்ரீயா நெட்ல அவுட் சோர்ஸ். ஸோ அத காமிச்சிருக்கேன் ஓப்பன் சோர்ஸ்ல. ஸோ நீங்க அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து கோட் அடிக்கணும்னா ரொம்பவே கஷ்டம் தான். அடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. பட் இது வந்து பக்காவா கோட் அடிச்சிருக்கு. இந்த கோடு வந்து ரொம்பவே பக்கா கோடிங் ஸ்டாண்டர்டு எல்லாமே பக்காவா இருக்கு. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ அதனால ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க இத கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டு இத வச்சு நீங்க பெனிஃபிட் கண்டிப்பா அடைஞ்சுக்கலாம். பட் நீங்க ஒண்ணு மட்டும் தான் திங்க் பண்ணணும். அல்கோ உங்களுக்கு ஒர்த்தா அப்படின்றத பார்க்கணும். எனக்கே ஒர்த்தான்றது எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஸோ அதனால உங்களுக்கு ஒர்த்தான்னு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கெல்லாம் ஓகேவான்னு பாருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா இத ட்ரை பண்ணி பாருங்க. இல்லன்னா நீங்க வந்து எத்தனையோ சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு. இல்லன்னா எத்தனையோ பேர் வந்து சைட்ஸ் வச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி பாட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க கீழ போயிட்டு ரூ. 2000வோ, ரூ. 3000வோ மாசம் குடுத்து அங்க ஈஸியா ட்ரேட் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து அல்கோ ரிலேட்டடா பெரிய அளவுல போணும் அப்படின்னு எய்ம் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இந்த மாரி ஒர்க் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபியூச்சர்ல நீங்களே ஒரு நெறைய ஸ்ட்ராட்டஜி பாட்டு பில்ட் பண்ணிக்கிட்டே போலாம். ஸோ ஒரு நல்ல சிஸ்டம் பில்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா சிஸ்டம் ட்ரேடரா சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். ஏன்னா எவ்வளோ சிஸ்டம் ட்ரேடர்ஸ் இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு இத ட்ரேட் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு நான் அல்கோவ பத்தி சொன்னனான்னு எனக்கு தெரியல. பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நெறைய பேர் கேட்ட கேள்விக்கு பதில் ஏதாவது கிடைச்சிருக்கும் அப்படின்றத நெனைக்கிறேன். அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க் யூ.